وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய மிக பெரும் கருணையினால் பேருதவியால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து முதல் 2 பகுதிகளை நிறைவேற்றியவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்புகளை வழங்குகின்றான். அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொள்ளும் பொழுது ஏராளமான நன்மைகளை நாம் பெறக்கூடியவர்களாக இருப்போம். அந்த அடிப்படையில் கடைசி 10 அடைந்திருக்கிறோம். இங்கே சபையில் உட்கார்ந்துருக்கக்கூடியவர்களில் 2 வகையினர் இருக்கிறீங்க. ஒருத்தவங்க இரவில் மட்டும் அமல் செய்யக்கூடியவர்கள், இன்னொரு சாரார் பள்ளியில் தங்கி ஈத்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கே வந்திருக்கிறவங்க. 2 சாராரும் என்ன செய்கிறோம், இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஈத்திகாஃபில் இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதத்திலும் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய ஈத்திகாஃப் பாலாகிவிடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஈத்திகாஃப் என்பது என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல ஹுவ லுசூமுல் மஸ்ஜிது தாஅத்துல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை வணங்குவதற்காக பள்ளிவாசலை அவசியப்படுத்தி கொள்ளக்கூடிய இபாதத்துகள் ஒன்று தான் ஈத்திகாஃப். முழுக்க என்ன செய்யணும் அப்படின்னா, பள்ளியை அவசியப்படுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நிறைவேற்றக்கூடிய ஒன்று தான் ஈத்திகாஃப். அதனால் ஈத்திகாஃபில் இருக்கிறவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, தேவையற்ற பேச்சுக்கள், கூட்டாக உட்கார்ந்து பேசுவது, கூட்டாக உட்கார்ந்து வீணான விஷயங்களை கதைப்பது போன்ற காரியங்களை எல்லாம் என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இது ஒரு உயர்ந்த ஒரு நியத். இந்த நியத்தை ஒருத்தன் விட்டுட்டானா அவன் பள்ளியிலேருந்து வெளியேறிடணுன்ற அளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் எச்சரித்து சொல்லி காட்டுது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஒரு சுன்னா, அல்லாஹுடைய தூதர் மார்க்கமாக காட்டி தந்த ஒரு சுன்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க இந்த சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சிருக்கிறாங்க.
அவருடைய மனைவிமார்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கடைபிடிச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லா விதங்கள்லையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறாங்க. குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஈத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் முதல் 10 இருந்திருக்கிறாங்க, 2வது 10 இருந்திருக்கிறாங்க, அப்புறம் கடைசி 10 தொடர்ந்து இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். அப்போ கடைசி 10 லைலத்துல் கத்ரை தேடி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத்திகாஃப் இருந்தாங்க. கடைசி 10 தேடக்கூடிய அந்த வருடம் எப்போ அந்த வருடத்தை ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ நடுப்பத்தில் என்ன செய்கிறாங்க, ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. ஈத்திகாஃப் அவர்களோடு தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. தோழர்கள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த 20 நாள் முடியுது, 21வது இரவு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, நாம் நடுப்பத்தில் ஈத்திகாஃப் இருந்தோம், லைலத்துல் கத்ரை நாம் பெற முடியல, அதனால் கடைசி 10 லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அப்படி கன்னியூ பண்ணி என்ன செஞ்சாங்க, ஈத்திகாஃப் இருந்தாங்க. அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, அந்த மகரிபிலிருந்து என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹுடைய தூதரும் அவர்களோடு இருந்த தோழர்களும் என்ன செஞ்சாங்க, ஈத்திகாஃப் இருந்துட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஈத்திகாஃப் இருப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நீங்கள் இரவு நேரங்களை முழுமையாக அதை தேடுவதில் பயன்படுத்தி கொள்ளணும். ஈத்திகாஃப் இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் மிக முக்கியமானது என்னென்னா, இரவு நேரத்தை முழுமையாக அதை தேடுவதில் என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்தி கொள்ளணும். அதில் ரொம்ப என்ன செய்யணும், கவனமாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர் இறை நம்பிக்கையாளரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறத மார்க்கம் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அன்தஹீரா பைத்திய முதலாக பள்ளியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர்த்திய பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை சொன்னான். அந்த ஈத்திகாஃப் இருக்கவங்களுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்க, அன்தஹீரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர் ருக்இ சுஜூத். இந்த இறை இல்லத்தை ருக்கு சஜிதா செய்பவர்களுக்காகவும் தவாஃப் செய்கிறவங்களுக்காகவும் இந்த பள்ளிகளை தங்கக்கூடியவர்களுக்காகவும் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பள்ளிகளை சுத்தமாக வைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையாக இடுகின்றான். அப்போ அந்த அளவிற்கு மிக முக்கியமானது இது. அந்த பள்ளியுடைய நிர்வாகம், எந்த பள்ளியில் மக்கள் ஈத்திகாஃப் இருக்கிறாங்களோ அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தாக வேண்டும் அப்படிங்கிற கட்டளையின் அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் கட்டளை சொல்லி காட்டுறான். முதல் கட்டளை என்ன செய்து சொல்லப்படுது அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும். இப்போ பள்ளிக்கு வந்தாச்சு, ஈத்திகாஃபுடைய நீயத்தோடு வந்துட்டோம். அந்த நீயத்து முழுமையாக நிறைவேறணும் அப்படின்னா தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். தேவை ரொம்ப அவசிய தேவையை தவிர பள்ளியிலிருந்து எக்காரணத்தை கொண்டு வெளியே போகக்கூடாது, பள்ளிக்குள்ளே இருக்கணும். நமக்கு தேவைக்காக வெளியே போகிறோமா போய்க்கலாம். ஒரு மனிதன் பள்ளியில் பள்ளிக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். அப்பையும் மார்க்கம் சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் பள்ளியில் இருக்கிறார் அப்படின்னா அந்த பள்ளியை விட்டு அவர் வெளியேறக்கூடாது. எப்போ வெளியேறலாம் அப்படின்னா தன்னுடைய சுய தேவைகளுக்காக வெளியேறலாம், அல்லது உணவு பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி இல்லை அப்படின்னா வெளியேறலாம். ரொம்ப அவசியமான ஒரு நிலை, அந்த நிலையில் வெளியேறலாம். அதை தாண்டி வேறு எப்பொழுதுமே பள்ளியிலேருந்து என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறத ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஆக அதையெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். ஏன்னா நம்ம வந்திருக்கிறோம், ஒரு நல்ல நோக்கத்தில் வந்திருக்கிறோம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம இருக்கணும். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, நீயத். இன்னமல் அமாலு பின் நியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் எண்ணுவது இருக்கின்றது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் இன்னும் முக்கியமாக இந்த நீயத்துடைய ஹதீஸை வச்சு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ரொம்ப கவனமாக ஈத்திகாஃப் சம்பந்தமாக சொல்லும்போது, நான் ஒரு அடியான் பள்ளியில் ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அவருடைய எண்ணங்கள் எப்போதுமே அந்த ஈத்திகாஃபை சொற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஈத்திகாஃபுடைய நியத்தை என்ன செய்யணும், சுற்றிக்கிட்டே இருக்கணும். நான் ஈத்திகாஃப் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த கவனம் என்னை விட்டு சிதறிடக்கூடாது. அப்படி சிதறுனா அந்த நீயத்திலேருந்து நீங்கள் வெளியேறிடுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்படுது. அதனால் வந்துட்டோம், உலகத்துடைய விஷயங்களை எல்லாம் தூக்கி வச்சுட்டு தான் வரணும்.
இங்கே உட்காந்துட்டு கடையில் வரவு செலவு பார்க்குறது, குடும்பத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் விசாரிக்கிறது, இந்த மாதிரியான எந்த ஒரு காரியங்களும் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. உள்ளே உட்காந்துட்டு திடீர்னு கடையிலேருந்து ஒரு ஃபோன் வருது அப்படிங்கிறதுக்காக வெளியே போய் அந்த வராண்டாவில் நின்று பேசிட்டு என்னென்ன கணக்கு வழக்கு இருக்கிறோ அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு திருப்பி உள்ளே வந்து உட்காரது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. வந்துட்டோம், நம்ம ஈத்திகாஃபுக்குன்னு வந்தாச்சு, அதை பூரணமாக என்ன செய்யணும், நிறைவேற்றணும். ஒரு தேடலுக்காக வந்திருக்கிறோம். அந்த தேடல் என்பது மற்றவர்களை விட எவர்கள் அதில் ஈடுபடுத்தி கொண்டார்களோ அது கிட்டத்தட்ட அவர்களுக்கு கடமை என்பது போல் என்ன செய்யணும் அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை தரதில்லை. சில பேருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாய்ப்புகளை தருகின்றான். அதை என்ன செய்யுங்க, நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வான். இது ஒன்று முடிஞ்சு. ரெண்டாவது, கடைசி பத்தில் அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அமல்கள் அப்படிங்கிறது மிகப்பெரியது. அவங்க அளவுக்குலாம் என்ன செய்ய முடியாது. நம்ம இரவு நேரங்களில் முழுமையாக நின்று வணங்கக்கூடியவர்களாக நம்மளால் இருக்க முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு வணக்கம் என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, என்னிடத்தில் நீங்கள் தூலுஹு அழுதுஹு, அதனுடைய தொழுகையினுடைய வர்ணனைகள் என்ற கேட்டுறாதீங்க, அவங்க எப்படி தொழுவாங்கன்னு சொல்லி. அவங்களுடைய தொழுகை என்பது மிக நீண்டதாக இருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. வஷத்த மிஸ்ஸரஹு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த இரவு வணக்கத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, வஷத்த மிஸ்ஸரஹு அப்படிங்கிறாங்க. வேட்டியை இருக்க கட்டிக்குவாங்க. வேட்டி இருக்க கட்டுறதுனா என்ன, அதாவது நீண்ட நேரம் நிற்க போகிறோம். அந்த நீண்ட நேரம் நின்று வணங்கக்கூடியதில் தனக்கு எல்லாமே உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, வஷத்த மிஸ்ஸரஹு, தங்களுடைய வேட்டியை என்ன செய்வாங்க, இருக்க கட்டிக்கொள்வார்கள். நின்று வணங்குனாங்கன்னா எப்படி வணங்குவாங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரோடு ஒரு நாள் இரவு வணக்கத்தில் ஈடுபட்ட அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இது சாதாரண நேரத்தில் உடைய இரவு வணக்கம். சாதாரண நேரத்தில் இப்படி இரவு வணக்கம் இருந்ததென்றால் அவங்க கடைசி பத்தில் அவருடைய இரவு வணக்கத்தை வர்ணிக்கவே முடியாது. எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் அல்லாஹுடைய தூதருடைய வீட்டில் ஒரு நாள் இருந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக ஆரம்பித்தாங்க. நானும் போய் என்ன செஞ்சேன், அல்லாஹுடைய தூதருடைய இடது பக்கத்தில் போய் நின்றேன். அப்படியே அவங்க வர்ணித்து சொல்கிறாங்க, அப்படியே சொல்கிறாங்க, நான் இடது பக்கத்தில் நின்ற உடனே என்னை அப்படியே இழுத்து வலது பக்கத்தில் என்ன செஞ்சாங்க, அல்லாஹுடைய தூதர் நிறுத்திக்கிட்டாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு சூரத்துல் பக்ரா ஓத ஆரம்பித்தாங்க. சூரத்துல் பக்ரா ஓத ஆரம்பித்த உடனே எனக்கு ஒரு மனதில் ஒரு விஷயம் பட்டது. ஒரு குறிப்பிட்ட வசனத்தோடு அல்லாஹுடைய தூதர் நிறுத்தி விடுவார்கள் நினைத்தேன். ஆனால் அப்படியே தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன், சூரத்துல் பக்ரா ஓதி முடித்த பிறகு அல்லாஹுடைய தூதர் நிறுத்திவிட்டு ருக்கு செல்வார்கள் நினைத்தேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் நிசா ஓத ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அத்தியாயத்தை ஓதி கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அல்லாஹுடைய தூதர் நிறுத்துவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதையும் தொடர்ந்து ஓதுனாங்க. அதுக்கு பிறகு சூரத்து ஆல இம்ரான் ஓதுனாங்க. அதை ஓதிட்டு ருக்குவுக்கு போனாங்க. இது சாதாரண நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை. அந்த மாமனிதர் தன்னுடைய வேட்டியை இருக்க கட்டிக்கொள்வார் என்றால் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ எப்படி வணங்கியிருப்பாங்கன்னு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு அந்த வணக்கத்தில் அவர்களுடைய ஈடுபாடு இருந்திருக்குன்னு பாருங்கள். அவருடைய வணக்கத்தினுடைய அந்த வெளிப்படைத்தன்மையை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஹத்தா யதஃபத்தர கதமா, அவருடைய கால்கள் வீங்கி வெடிச்சிடும். கால் வீங்கி வெடிச்சிடும். அந்த அளவுக்கு இரவு நேரத்தில் நின்று வணங்குவாங்க. அப்படி ஒரு இரவு வணக்கத்தை என்ன செஞ்சாங்கன்னா அவங்க செஞ்சாங்க. வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக், நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இரவு நேரத்தில் நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுங்க. அல்லாஹுடைய தூதருக்கு கிட்டத்தட்ட கடமை அது. அவங்க அன்றாடம் சொல்லுவாங்க. ரமதான்லையும் ரமதான் அல்லாத காலங்களையும்
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடம் தொழுவாங்க. மனைவியோடு இருப்பாங்க, படுத்திருப்பாங்க. திடீர்னு எந்திரிச்சு என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் கடைசி பகுதியில் தொழ ஆரம்பிச்சிருவாங்க. எப்பொழுது திருமறை குரானில் வந்து இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் அப்படிங்கிற சூரத் ஆல இம்ரானுடைய கடைசி பகுதியில் வசனங்கள் இறங்குச்சோ, அப்போ இறங்கினதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த வசனங்களை ஓதிட்டு என்ன செய்வாங்க, இரவு தொழுகை தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை செய்திகளில் ஒன்று. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு இரவு வணக்கத்தில் ஈடுபடுறாங்க. அப்படின்னா அந்த இரவு வணக்கத்தில் தங்களுடைய வேட்டை இறுக கட்டி கொள்வார்கள் என்றால் எந்த அளவுக்கு ஈடுபடுவாங்க அப்படின்னு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரவு வணக்கத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிற அந்த சாப்டர் இருக்கா இல்லையா, அதை பற்றியான செய்தியை சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அல்லாஹுடைய தூதரோடு இரவு வணக்கங்கள் எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நபித்தோழர்கள் 3 நாட்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுறாங்க ரமதானுடைய காலங்களில். அப்படி ஈடுபடக்கூடிய அந்த நேரத்தில் முதல் நாள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை ஆரம்பித்து தொழுகிறாங்க. முதல் இரவு வரைக்கும் அந்த தொழுகை நீளுது, முதல் இரவு வரைக்கும். இரண்டாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை தொழுகிறாங்க. இரண்டாம் இரவு வரைக்கும் நீளுது. மூன்றாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்குறாங்க, வரலை. இன்னொரு செய்தியில் 3வது நாள் தொலை வச்சாங்க, அடுத்த நாள் வரலை அப்படின்னு. அப்போ அவங்களுடைய தொழுகை முதல் இரவு, 2ஆம் இரவு, 3ஆம் இரவு வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இரவு தொழுகை நீட்டி தொழுதுருக்கிறாங்க. அவ்வளோ நேரம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. உங்கள் மீது நிர்பந்திக்கப்பட்டு விடும் என்பதற்காகத்தான் நான் வரவில்லை அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக அந்த அடிப்படையில் இரவு தொழுகை எவ்வளோ நீளமாக நாம் அமைத்து கொள்ள முடியுமோ அவ்வளோ நீளமாக என்ன செய்யணும், அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைச்சுக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறப்ப தான் ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் ஒவ்வொரு விதமாக இரவு தொழுகைக்கான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படுத்தி தரப்படுது. சரிங்களா? அப்போ அந்த நேரங்களை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, என்றைக்குமே வந்து அந்த நேரங்களை நாம் முழுமையாக நல்லபடியாக பயன்படுத்திக்கிறோம். இன்றைக்கி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்க, அதை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த நாளில் குர்ஆன் இறங்குச்சு. நமக்கு கிடைக்கிற ஹிதாயத்திலேயே நாம் இன்றைக்கி பெற்றிருக்க ஹிதாயத்தெல்லாம் எதன் மூலமாக கிடைக்கப்பட்டதுன்னா குர்ஆன் மூலமாக கிடைக்கப்பட்டது. ஹுதல் லின்னாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் அப்படிங்கிறான். எப்படிப்பட்ட குர்ஆன், எது நன்மை எது தீமை என்பதை மிக தெளிவாக காட்டிய குர்ஆன் இறங்கியதின் காரணமாக அந்த இரவில் இறங்கியது. அந்த இரவுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த இரவில் அந்த இரவை தேடி பிடிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் அதற்காக அந்த நேரத்தை செலவிடுகின்றோம். அப்போ இரவு முழுக்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஐகத அஹ்லஹு, தங்களுடைய குடும்பத்தாரை விழிக்க செய்வார்கள். குடும்பத்தில் உள்ளவங்களை எழுப்பி விட்டுருவாங்க. அவங்கள என்ன செய்ய சொல்லுவாங்க, அமல்களை செய்ய சொல்லுவாங்க. விழித்திருக்கிறோம் அப்படிங்கிறது பயனற்றதாக இருக்கக்கூடாது. விழிக்கிறோம், அந்த விழித்தல் என்பது பயனற்றதாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு 11:30 மணிக்கு முடியுதா, 1.5 மணி நேரம் நேராக புகாரிக்கோ பிலாலுக்கோ அல்லது ஏதாவது ஒரு கடைக்கு போய் ஹலீமோ பன் பட்டர் ஜாமோ சாயாவோ குடிச்சிட்டு 1 மணி நேரம் அப்படியே அங்கே நின்றுட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே சுற்றிட்டு 2:30 மணிக்கு தானே தொழுகை, அது வரைக்கும் எங்கேயாவது போவோம் அப்படிங்கிறது இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் வெளியே போகக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை, போகலாம். ஆனால் என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், நான் இரவு விழிக்கிறேன், வீணாக இரவு விழிக்கிறது அப்படிங்கிறது கண்ணுக்கு செய்கிற துரோகம். ஏன்னா இந்த காலங்களில் தான் நீங்கள் முழிச்சிருங்கன்றாங்க. ரமதான் அல்லாத காலங்களில் இரவு முழுக்க நீங்கள் முழிச்சிருங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. விழிச்சிருங்கன்னு சொன்னவங்களுக்கு நீ ஏன் விழிக்காதன்னு சொல்லியிருக்கிறாங்க. முழிச்சிருங்கன்னு சொன்னதுக்கு நீங்கள் முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி தான். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுதுட்டுருக்கிறாங்க. அவங்களை பார்க்க 3 நபித்தோழர்கள் வராங்க. இப்போ இங்கே அல்லாஹ்வுடைய தூதர்னு கேட்கும்போது தொழுதுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப 3 பேரும் 3 விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க, அவங்க காதில் விழுகிற மாதிரியே. ஒருத்தர் சொல்கிறாரு, இனிமேல் நான் காலம் முழுக்க நோன்பு வைப்பனாகவே இருப்பேன் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார், நான் இரவு முழுக்க வணங்கக்கூடியவனாக இருப்பேன்.
மூன்றாவது நபர் சொல்கிறாரு, இனிமேல் என்னுடைய குடும்ப உறவுகளை எல்லாம் விட்டு என்ன செஞ்சு நான் சன்னியாசியாக போயிடுவேன் அப்படின்ற வார்த்தையை கிட்டத்தட்ட சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுகை முடிச்சோன்னு கேட்குறாங்க, அந்தும் உள்ளதே குல்தும் கதா கதா, இப்படிலாம் சொன்னது நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் சொன்னேன், நாங்கள் தான் சொன்னோம் அப்படிங்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னி லஅக்ஷாக்கும் லில்லாஹி வஅத்காக்கும். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அது. உங்களை விட நான் அல்லாஹ்வுக்கு அதிகம் அஞ்சுகின்றேன், பயபக்தியோடு இருக்கிறேன். புரியுதுங்களா? அதனால் வலி ஐனுக்கு அலைஹி ஹக்கா வலி ஜவுஜிக்கு அலைஹி ஹக்கா. உன்னுடைய கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஹக்கு இருக்குது, உன்னுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஹக்கு இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஹக்கு இருக்குது. அதை நீங்கள் என்ன செய்யணும், நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வீணாக நீங்கள் விழிக்காதீர்கள் அப்படிங்கிறத என்ன செய்து மார்க்கம் சொல்லி காட்டுது. சஹாபாக்களுக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நபித்தோழர் விடிய முழிச்சிருக்கணுங்கிறவருக்கு ஒரு நபித்தோழர் பாடம் எடுக்கிறாரு, தூங்குங்கன்னு சொல்லி கடைசி இரவில் எழுப்பி இந்த இரவில் தொழுதால் போதும் அப்படிங்கிற பாடமெல்லாம் நபித்தோழர்களுக்கு நடத்தப்படக்கூடிய அளவிற்கு இரவு நேர வணக்கத்தை பற்றி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படியெல்லாம் சொன்ன அல்லாஹுடைய தூதர் தான் நீங்கள் இரவில் விழித்திருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இரவில் நான் விழிச்சிருக்கேன், என்ன செய்கிறது? இப்போ ஒரு தொழுகை முடிஞ்சு இப்போ உட்காந்து கேட்டுட்ருக்குறோம். இது மஜ்லிஸ். இந்த சபை என்பது வானவர்கள் நம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சபை. நன்மை நாடி மட்டுமே இங்கே உட்கார்ந்துருக்குறோம். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 விஷயம் கிடைக்குங்கிறாங்க. உங்கள் இடத்தில் இந்த 2 எண்ணங்களும் இருந்தால் இந்த 2ஐ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2 எண்ணங்கள் இருந்தால் இந்த 2ஐ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று சொர்க்கத்தின் தேடல், இன்னொன்று நரகத்தின் பாதுகாப்பு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு சபையில் நீங்கள் அமரும்போது அந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு 2 விதமான தேடல் இருக்கணும். ஒரு தேடல் என்னன்னா சொர்க்கத்தின் மீது ஆசை கொண்ட ஒரு தேடலாகவும், இரண்டாவது நரக பாதுகாப்பை பற்றியான ஒரு சிந்தனையோடும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அமர்ந்திருக்கணும். அப்படி நீங்கள் அமர்ந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை அப்படியே வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் பிரதிபலிப்பார்கள். உங்களுடைய எண்ணங்களை அப்படியே அல்லாஹ்விடத்தில் வானவர்கள் பிரதிபலிப்பார்கள். அவங்களுடைய வேலை என்ன? அந்த வானவர்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அந்த வானவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பாருங்கள். அவங்களுக்கு வேலையே இதுதான். அந்த வானவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இன்னலில்லாஹி மலாயிகா, அல்லாஹ்விடத்தில் சில வானவர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா யதூஃபூன ஃபித்துருக்கி, அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ரோடாக சுற்றுற மாதிரி இல்லை, நல்லா விளங்கி. அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. யதூஃபூன ஃபித்துருக்கி எல்தமிசூன அஹ்ல திக்ரி. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அழகான ஒரு செய்தி. இன்னலில்லாஹி மலாயிகா, அல்லாஹ் பாருங்கள் எதுக்கெல்லாம் வானவர்களை வச்சுருக்கான்னு பாருங்கள். வானவர்களை எப்படி அமைச்சு வச்சுருக்கீங்க? இதுக்குன்னு ஒரு டீம். இந்த டீம் எவ்வளோ இருக்கும்? உலகம் எவ்வளோ பெரிய உலகம். அதில் எத்தனை இடங்களில் மக்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக இரவிலும் பகலிலும் எல்லா நேரங்கள்லையும் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்காக அல்லாஹ்வை நினைவு எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்கள் அனுப்புகிறான்னா அதனுடைய எண்ணிக்கை யோசிச்சு பாருங்களேன். நம்மளாம் அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒட்டு மொத்தமாக லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அஃப்ஜர கல்பி ரஜுலின் வாஹிதின் மா நகஸ ஃபீ முல்கி ஷைஆ. நம்மளை என்னதான் அல்லாஹு தஆலா வானவர்களை விட மேம்படுத்தி வச்சுருந்தாலும் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறான். உங்களில் முதல் மனிதரிலிருந்து கடைசியானவர் வரை, ஜின்களிலிருந்து மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாவி இருப்பான்ல, ஒரு பாவி, அந்த பாவி போல் நீங்கள் எல்லாருமே மாறிட்டா கூட மா நகஸ ஃபீ முல்கி ஷைஆ, என்னுடைய அதிகாரத்தில் எந்த குறையும் வராது, குறைவே வராது. ஏன்னா சராசரியாக அன்றாடம் அவனை நினைவு கூறுவதற்கு பைத்துல் மாமூரை நோக்கி அன்றாடம் 70,000 மாணவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அரிசை சுமந்து கொண்டிருப்பவர்களும் சரி, அந்த சுமந்து கொண்டிருப்பவங்கள பக்கத்தில் சில வானவர்கள் இருப்பாங்க.
அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் தஸ்பீஹ் செய்வாங்க, அவர்களை வமன் ஹவுலஹும் அவர்களை சுற்றி இருப்பவர்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அந்த அளவுக்கு அவங்களுக்குன்னு சொல்லி என்ன செய்ய, அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ வமன் ஹவுலஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், எவர்கள் அரிசை சுமந்து கொண்டு இருக்கின்றார்களோ, வமன் ஹவுலஹு அதை சுற்றி இருக்கிறாங்களோ அவங்களும் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும்தான் அவங்க வேலை. எவ்வளோ பாக்கியம் பாருங்கள். அரிச தோளில் வச்சுக்கிட்டு ரப்பை பார்த்து புகழ்றதுனா சாதாரண விஷயமா? எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் அவங்க. குல்லுமன் அலைஹா ஃபானுங்கிறான், எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. ஆனால் அந்த அரிசை சுமந்து கொண்டு இருப்பவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே, அவங்க அழிய மாட்டாங்களே. அல்லாஹுடைய அரிசை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக உலகமே அழிந்தாலும் உலகம் அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் அப்படி வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரியவங்க பாரு, எவ்வளோ பெரிய பாக்கியம் நிறைந்தவர்களோ. அப்போ அந்த ஒரு அப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்னா வானவர்களை வச்சுருக்கிறான். அப்போ சொல்கிறாங்க, இன்னல் இல்லாஹி மலாயிகா, அல்லாஹ்விடத்தில் வானவர்கள் இருக்கிறாங்க. யதூஃபூன ஃபித் துருக்கி எல்தமிசூன அஹ்லுல் திக்ர், எல்தமிசூன அஹ்லுல் திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுபவர்களை அப்படி தேடிக்கிட்டே இருப்பாங்க. தேடி ஃபவிதா வஜது கௌமன் ஃபைதா வஜது கௌமன், அப்படி ஒரு கூட்டத்தை பார்த்தால் எதுக்குருவன் அல்லாஹ, அல்லாவை நினைவு, இதா வஜது கோமன் எதுக்குருவன் அல்லாஹ், அல்லாவை நினைவு கூறக்கூடிய கூட்டத்தை பார்த்துட்டா தனாதவ் ஹலும்மு இலா ஹாஜத்திக்கும், உடனே என்ன செய்வாங்க, அப்படி தேடி போவாங்கல்ல. தேடி போகிறேன்னா எப்படி, இங்கே கொஞ்சம் போவோம், இங்கே கொஞ்சம் போவோம், இங்கே கொஞ்சம் போவோம்ல, அப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் ஒரு டீம் பார்த்துருவாங்க, பார்த்தோன்னா மற்றவங்களையெல்லாம் கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க, எந்த வேலைக்காக வந்தீங்களோ அந்த வேலை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்வாங்க. எந்த வேலைக்காக வந்தீங்களோ அந்த வேலை வந்துருச்சு. வந்தவொன்னே என்ன செய்வாங்க, ஃபயஹிஃபூன பி அஜ்னதிஹிம் இலா ஸமாஇத் துன்யா, அந்த முதல் வானத்திலிருந்து அப்படியே ரெக்கை இறக்கி அப்படியே அரவணைச்சிருவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நம்மளாம் இப்படி உட்காந்துருக்கோம். இப்போ எப்படி உட்காந்துருக்கோம், இறக்கமா இல்லையா? அரவணைச்சிருவாங்க, அரவணைத்து அமர்ந்துருவாங்க. அப்போ இது ஒரு வாய்ப்பு. அப்போ நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் நம்ம செலவிடுகின்றோம் அப்படின்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியதாக இருக்கணும். அதுக்காக மட்டும் நம்ம உட்கார்ந்துருக்கணும். நம்ம எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ அவ்வளோ நேரம் அப்படியே என்ன செய்வாங்க, நம்மளோட உட்காந்து என்ன சொல்லப்படுதோ அதையும் அவங்க கேட்பாங்க. அப்படியே இறக்க என்ன செய்வாங்க, அப்படியே தாழ்த்தி வச்சுருப்பாங்க, பிரார்த்தனை செய்வாங்க, துவா செய்வாங்க. முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்கன்னா உடனே மேலே போயிடுவாங்க. அப்டேட் கொடுக்கணும்ல, உடனே மேலே. வேணா அவங்களுக்கு வேலையே அதுதான், என்ன பார்க்குறீங்க என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி உடனே கொடுக்க, நேராக போவாங்க. அதில் தான் ரப்பு சந்தோஷப்படுறான். ரப்புக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, வானவர்கள் சொல்ல, நம்மை பற்றி வானவர்கள் சொல்ல சொல்ல அதை ரசித்து கேட்குறதுல ரப்புக்கு ரொம்ப இன்பம். நீங்கள் தானேப்பா அவங்கள வேணானீங்க, நீங்கள் தானே வேணானீங்க, அப்போ என் அடியானை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுல அல்லாஹ்வுக்கு அவ்வளோ ஒரு அலாதி அன்பு, அலாதி நேசம், அலாதி சந்தோஷம். என்றைக்குமே நம்ம விஷயத்தில் ரப்பு மகிழ்ச்சி அடைகிற மாதிரி எந்தனையும் மகிழ்ச்சி அடைகிறதில்லை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தௌபா செஞ்சால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிங்கிறாங்க. எப்போதுமே அல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சி என்னென்னா நம்ம நல்லது செய்கிறதுல அல்லாஹ் ரொம்ப மகிழ்ச்சி அடையும். அதெல்லாம் பெரிய பாக்கியம். நான் நன்மை செஞ்சால் நான் தான் மகிழ்ச்சி அடையணும். ஏன்னா அதனால் எனக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், நம்பிக்கை இல்லாத உட்காந்து நடந்துச்சு என்னங்க கிடைக்கும், சொர்க்கம். அதையே சொல்லக்கூட யோசிக்கிறீங்க, சொர்க்கம் கிடைக்கும். அப்படி தானே, நல்ல விளங்கிங்க, நம்ம நல்ல உறுதியாக நம்பணும் எனக்கு சொர்க்கம் இருக்குது, எனக்கு சொர்க்கம் இருக்குது நம்பணும். அதுக்காக தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். அப்படி தானே, நம்மளை படைச்சு நமக்கு ஹிதாயத்தை கொடுத்துருக்கான எதுக்கு தான், சொர்க்கத்துக்காக மட்டும்தான். அதுக்கு தான் நம்மளை படைச்சிருக்கு.
அப்போ அதுதான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய நோக்கமாக இருக்கும் லட்சியம். அதனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை எல்லாம் எதிர்பார்க்குறான். நம்மள்ட்ட நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சால் சந்தோஷப்படுறான் அப்படிங்கிறது தான் அந்த மகிழ்ச்சி. அப்படியே மேலே போவாங்க. மேலே போனோன்னே அல்லாஹ் கேட்குறான், எங்கேருந்து வரீங்க? தெரிஞ்சுக்கிட்டே கேட்பான்ல, எங்கேருந்து வரீங்க? இந்த இடத்துக்கு போனோம், அங்கே ஒரு மக்கள் உட்காந்துருந்தாங்க, உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னோடனே எல்லாம் அடுத்து கேட்போமா, அராத ஹாவுலா, அவங்களுக்கு என்ன வேணும்? எதனால் உட்காடுறாங்க? அல்லாஹ்வுக்கு தெரியாமையாக இருக்கும். அவங்கள்ட்ட அதை கேட்டு பெறுவதில் என்னை படைத்த ரப்புக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவதற்காக கேட்குறான். யா அல்லாஹ், நீ வச்சிருக்கக்கூடிய சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அதுக்கு தான் அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. வேற அடுத்தவருடைய நோக்கம் என்ன? நீ பாவிகளுக்காக வச்சிருக்கக்கூடிய நரகத்திலிருந்து பாதுகாப்பு தென்னுன்றதுக்காக தான் அவங்க உட்காந்து இதெல்லாம் பேசுகிறாங்க. அப்படியா? சரி, நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லிடுங்க, அவர்களை நான் மன்னித்து விட்டேன், அவர்கள் விரும்பியதை அவர்களுக்கு உண்டுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்கள்ட்ட சொல்லி விட்டுறாங்க. அப்போ வானவர்கள் கேட்குறாங்க, அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. யாரெல்லாம் நீ இதை அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிற, சரி, வேண்டா வெறுப்பா அதுக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரை என்ன செய்கிற? கேட்கணும்னு வரல, வந்த இடத்துல மாட்டிக்கிட்டார். அவருக்கு நோக்கம்லாம் உட்காரணும், அதை கேட்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, வந்த இடத்துல உட்காந்துட்டாரு, அவரை என்ன செய்ய? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்களோட அல்லவா உட்காந்துருக்கிறான், அதனால் அவனுக்கு சேர்த்து கொடுத்துருங்கிறான். அவனுக்கு சேர்த்து கொடுத்துருங்க, அதான் அந்த ரஹ்மான். அப்போ அப்படி ஒரு வாய்ப்பை நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இரவில் நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது. அப்போ இங்கே பேசப்படக்கூடிய விஷயம் இறைவனை பற்றி பேசுகிறோம், அல்லாவை பற்றி நினைவு கூறுறோம். அதுக்காக நம்ம முழுக்க நாம் நீண்ட நேரம் நின்று வணங்குவதை விட, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நிறைய ஓத முடியாது, நிறைய நின்று வணங்க முடியாது. அப்படிங்கிறப்ப இந்த இரவை ஹயாத்தாக்குவதற்கு என்னால் என்ன இயலுமோ அதை செஞ்சுக்கணும். அதை நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நாளில் நான் இந்த நாட்களை நான் பயன்படுத்தி கொள்ளணும். அடுத்ததாக, தனிமையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதுக்கான ஒரு நேரத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி அப்படிங்கிறத அதிகமாக ஓதிக்கிட்டே இருக்கும். அதிகமாக ஓதும். எந்த அளவுக்கு நம்மளால் அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? ஓதிக்கிட்டே இருக்கும். அதை என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஏன்னா அதுக்காகவே ஒரு பிரார்த்தனை கற்றுத்தரப்படுகின்ற லைலத்துல் கத்ர் இரவுகளில் ஓத வேண்டும் என்பதற்காகவே நமக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு பிரார்த்தனை கற்றுத்தரப்படுதுன்னா, அந்த நாட்களுடைய இரவு பகல் எல்லாத்துலேயும் ஓதலாம். ஆனால் குறிப்பாக இரவுடைய நேரங்கள் என்ன செய்யணும்னா, அதிகமாக என்ன செய்யணும்? ஓதணும், ஓதிக்கிட்டே இருக்கணும். அதோடு மன்னிப்பும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய காரியங்களை எல்லாம் சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னா, மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும். அதற்காக என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இரவை பயன்படுத்திக்கணும். அதை தாண்டி ஒன்று இருக்குது, குர்ஆனை ஓதக்கூடியதற்காக இந்த இரவுகளை பயன்படுத்திக்கணும். ஏன்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி, நோன்பும் குர்ஆனும் என்ன செய்யுது அப்படின்னா, இரண்டும் அல்லாஹ்விடத்திலே யார் அதை பயன்படுத்தினார்களோ அவர்களுக்காக என்ன செய்யுது? பரிந்துரை செய்யுது. எப்படி பரிந்துரை செய்யும்? நோன்பு சொல்லும், யா அல்லாஹ், நான் என்ன செஞ்சானா, நோன்பு வைப்பதற்காக அவருடைய எல்லா விதமான ஆசாபாசங்களையும் எல்லா விதமான உணர்ச்சிகள் என்ன செஞ்சார்? கட்டுப்படுத்திட்டு என்ன செஞ்சார்? மனஅத்துஹு ஷஹ்வா, அவருடைய ஆசையெல்லாம் கட்டுப்படுத்திட்டு என்ன செஞ்சார்? அவர் நோன்பு வைத்தார். அதனால் நான் அவரை பரிந்திருக்கிறேன். குர்ஆன் சொல்லும், மனஅத்துஹு நௌம் பில்லைல், அவர் என்ன செஞ்சார்னா, இரவு நேரத்தில் தூக்கத்தை தடுத்து கொண்டார், தூங்காமல் ஓதினார். இரவு நேரத்தில் தூங்காமல் குர்ஆன் ஓதினார். அதனால் நான் அவருக்கு பரிந்துரை செய்கின்றேன், நான் அவனுக்கு பரிந்துரை, அந்த அடியானுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன், நீ அவருக்கு என்னதை சொர்க்கத்தை தா அப்படின்னு சொல்லி குர்ஆன் கேட்கும். குர்ஆன் நமக்கு பரிந்துரை செய்யும். இக்ராஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி, குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், அந்த குர்ஆன் என்ன செய்யும்? யார் அதை ஓதுகின்றாரோ அதற்கு என்ன செய்யும்? பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும்.
அப்போ இந்த இரவுகளில் நான் குர்ஆனுக்காகவும் என்ன செய்யணும், இந்த இரவை பயன்படுத்திக்கணும். எவ்வளோ நேரங்கள் கிடைக்கும், அந்த நேரங்களில் நமக்கு இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு மணி நேரம் தொழுகைக்காக இருக்குதா, அதுக்கப்புறம் உபதேசத்திற்காக 1 மணி நேரம் இருக்குதா, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் நமக்கு நேரம் கிடைக்கும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா 11:30 நிகழ்ச்சி முடியும் பொழுது 11 to 12:30 மணி வரைக்கும் அந்த இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியில் குர்ஆன் ஓதுறதுக்கும் அல்லாஹ்ட்ட அதிகமாக மன்னிப்பு கேட்குறதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா அதை பயன்படுத்தி கொள்ளணும். ஒரு அத்தியாவசிய தேவை இருக்குது, வீட்டுக்கு போனால் அதனால் போயிட்டு வந்துடலாம். ஆனால் வீணடிச்சிடக்கூடாது. வீணடிப்பதற்கான நேரங்கள் அல்ல இது. இவ்வளோ நாள் நம்ம எப்படி இருந்தோமோ இல்லை, இந்த நாட்களை நாம் வீணடிச்சிடக்கூடாது. எதையெல்லாம் நான் செய்ய முடியுமோ சரி, அதனால் நிறைய ஓதணும், நிறைய மனனம் செய்யணும், குர்ஆனை மனனம் செய்யணும். ஏற்கனவே லொஹருடைய குர்ஆனுடைய வகுப்பில் நம்ம சொன்னோம், சில சூறாக்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், கண்டிப்பாக மனனம் செய்திருக்கணும். அல்ஹம்து சூரா, கடைசி 3 அத்தியாயங்கள், சூரத்துல் காஃபிரோன், அதே போல் சூரத்துல் சஜிதா, சூரத்துல் தஹ்ரு, இந்த மாதிரியான அத்தியாயங்கள் என்ன செய்யணும், ஆயத்துல் குர்சி, ஆமனர் ரசூலு, இந்த மாதிரியான அத்தியாயங்களை எல்லாம் மனனம் செய்து கொள்வதற்கான நேரமாக பயன்படுத்தி கொள்ளணும். இதெல்லாம் முக்கியமாக நம்ம இடத்தில் மனனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. ஆயத்துல் குர்சி இருக்கணும். டெய்லி ஃபஜருக்கு பிறகு ஓதுனேன்னா உனக்கும் சொர்க்கத்திற்கும் தடையாக இருப்பது உன்னுடைய மரணம்னாங்க. உனக்கும் சொர்க்கத்திற்கும் தடையாக இருக்கிறது மரணம் தான். ஆயத்துல் குர்சி ஓதுனா அவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சைத்தானுடைய அருகாமையில் வரமாட்டான். இரவு நேரத்தில் நீ ஆமன ரசூல் ஓதுனா அப்படின்னா அந்த இரவு முழுக்க உனக்கு பாதுகாப்பு, உன் குடும்பத்தில் சண்டை சச்சரவு கூட வராது. அந்த பாதுகாப்புக்கான கடைசி 2 வசனங்கள் சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்கள். நாங்கள் சூரத்துல் ஆயத்துல் குர்சியை சொல்லும் போது அல் குர்ஆனில் ஆதமு ஆயா, மகத்தான ஆயத் அப்படின்னாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா பற்றி சொல்லும்போது ஆதமு சூரா, தௌராத்திலும் இஞ்சியிலும் தரப்படாத ஒரு அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னாங்க. இதையெல்லாம் நம்ம இடத்துல மனப்பாடமாக இருக்கணும். நாம் அதை மரணம் செய்வதற்காக இந்த நேரத்தை என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்தி கொள்ளணும். சில அத்தியாயங்களை குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட தொழுகையில் ஓத சொல்லியிருக்கிறாங்களா, அந்த அத்தியாயங்களை நான் மனப்பாடம் செஞ்சுக்கணும். எப்போதுமே 4 சூறாக்களை வைத்து என்னுடைய எல்லா தொழுகையும் ஃபஜ்ரிலிருந்து இஷா வரைக்கும் அமைத்து கொள்ளக்கூடாது. அதுக்கான நேரங்களாக இதை பயன்படுத்தி கொள்ளணும். வெள்ளிக்கிழமையா சூரத்து சஜிதா ஓத சொல்லியிருக்கிறாங்களா, முழுசாக ஓதமுன்னா அந்த சஜிதாவில் ஒரு பகுதியாவது எனக்கு தெரியணும். 2வது ரக்காத்தில் 76வது அத்தியாயமான சூரத்து தஹ்ர் சொல்லப்பட்டிருக்கா, அந்த சூரத்து தஹ்ரில் ஒரு பகுதியாவது எனக்கு மனப்பாடமாக தெரியணும். அதை நான் என்ன செய்யணும் அப்படின்னா மரணம் செய்து கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ளணும். மரணம் செய்வதற்காக நாம் திரும்ப திரும்ப ஓதும்போது, ஒவ்வொரு முறையும் ஓதும்போது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்குது. நான் ஆயத்துல் குர்சியை ஓதுனேன், 1 தடவை ஓதுனேன், 2 தடவை ஓதுனேன், 3 தடவை ஓதுனேன், 4 தடவை ஓதுனேன், திரும்ப திரும்ப எத்தனை முறை ஓதுனோன்னா அத்தனை முறையும் நன்மை இருக்குது. அல்லாஹு அப்படின்னு சொல்லும் போது அலிஃப் லாம், திருப்பி ஒரு லாம், திருப்பி ஒரு லாம், ஒரு ஹா. எதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 60 நன்மையை கொடுத்துட்றான். யோசிச்சு பாருங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் அப்படின்னு பார்த்து ஓதுறேன், 2வது பார்த்து ஓதுறேன், 3வது மனனமாக ஓதுறேன், அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு முறை ஓதும்போது இதில் எனக்கு நன்மை இருக்குது அப்படின்னு நினைத்து ஓதும்போது நன்மை இருக்குது. அதுக்கான நேரங்களாக என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நேரங்களை எப்படி நான் இந்த நேரத்தை பயன்படுத்துவது அப்படின்னு இருக்குது. அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தொழுகையில் நிற்கிறோம். தொழுகையில் நிற்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தொழுகையில் குர்ஆனுடைய வசனங்களை கேட்பதற்கான அழகிய வாய்ப்பை தந்திருக்கிறான். கவனமாக கேட்கணும், அமைதியாக நின்று கேட்கணும். அப்படி நின்று கேட்கும்போது அங்கே அது கேட்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் என்னுடைய செவியில் விழும்போது எனக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா ஃபைதா குரி அல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், ஃபைதா குரி அல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுனீங்களா, யாராவது குர்ஆனை ஓதினால் அமைதியாக இருந்து கேளுங்க, கேட்கும்போது நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். அமைதியாகத்தான் நம்ம நிற்கிறோம். தொழுகையில் நிற்கும்போது, தக்பீர் கட்டி நிற்கும்போது அமைதியாக நாம் குர்ஆனுடைய வசனங்களை கேட்கணும். குர்ஆனுடைய வசனங்களை நம்ம கேட்கும்போது அப்படியே அந்த குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய உள்ளார்ந்து போய் நிற்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் புரிகிறான். அதுக்காக ரொம்ப அந்த கவனத்தோடு நான் நிற்கணும். அந்த கவனத்தோடு நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி இதெல்லாம் என்னை என்ன செய்யணும், ஒரு சேர இந்த நாட்களில் நான் என்ன செய்யணும், இது அனைத்தையும் கொண்டு வருவதற்கான ஒரு சூழலை உருவாக்கணும். அதுக்காக நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக ஒரு கைசேதமான ஒரு நிலை என்ன அப்படின்னா, பல நேரங்களில்
நம்ம என்ன செய்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்மள்கிட்ட இல்லாமே இருக்குது, பல நேரங்களில் கிடையாது. இப்போ ஒரு அன்றாடம் இறைவனுக்காக செய்யக்கூடிய ஒரு இபாதத்து இருக்குன்னா தொழுகை தான். முதல் விசாரணை தொழுகை பற்றி. இன்னும் அவ்வளமா யுஹாசபு யோமல் கியாமத்தி அஸ்ஸலா, நாளை மறுமை நாளில் முதல்ல விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி தான் கேட்பான். அந்த தொழுகையில் சரியாக பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா பமா பாத, அதுக்கு பின்னால் உள்ளதெல்லாம் ரொம்ப இலகுவாக முடிஞ்சிடும். தொழுகைக்காக அன்றாட நிற்கிறோம். அல்லாஹு அக்பர் என்று சொன்னதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை ஏராளமான துவாக்கள் அதில் இருக்கு. அந்த துவாக்களை எல்லாம் மனனம் செய்யணும். தக்பீர் கட்டின பிறகு ஃபரலான தொழுகையில் ஓதக்கூடிய ஆரம்ப துவாவான அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாயா அப்படிங்கிற அந்த துவா, இங்கே உள்ளவங்களில் தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து அதை மனனம் பண்ணிக்கணும். அதுக்காக இந்த நேரங்களை செலவிடுங்க. நீங்கள் எங்கேயும் போய் தேட வேணாம். எனக்கு அரபி தெரியலையா, தமிழ் மொழியில் இருக்கும், உங்கள்ட்ட கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் திருக்குரான் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் ஹதீஸில் துவாக்கள்னு இருக்கும். அதில் தொழுகையில் ஆரம்பத்தில் ஓதக்கூடிய துவான்னு இருக்கும். அரபி எனக்கு தெரியாத தமிழில் இருக்கும். அது எவ்வளோ அர்த்தம் வாய்ந்தது. நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்கிறேன், என் பாவத்தை கழித்து தான் அல்லாஹ் என்னை தொழுகையில் நிப்பாட்டுறான். நான் நிற்கும் போது என் பாவத்தை கழித்து தாங்க நிப்பாட்டுறான். நான் தொழுகைக்கு வரும்பொழுதே என்னுடைய பாவங்கள்லாம் அழிக்கப்பட்டுருது. கண் கை காலு செஞ்ச பாவம்லாம் இருக்குதா, நான் ஒது செய்யும் போது அந்த ஒது செய்து வடியக்கூடிய நீரிலேயோ கடைசி சொட்டு தண்ணீரின் மூலமாக என் முகம் செய்த, என் கை செய்த, என் கால் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நான் நிற்கிறேன். நின்று தக்பீர் கட்டிட்டு என்ன ஓதுறதுன்னு தெரியாமல் இருக்கிறத விட அந்த துவா ஓதுனவுன்னா அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். எவ்வளோ அழகான அர்த்தம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்ட்ட கேட்குறேன், அல்லாஹும்ம யா அல்லாஹ் பாஇத் பைனி, எனக்கும் என்னுடைய பாவத்திற்கு மத்தியில் தூரத்தை ஏற்படுத்து. என் பாவத்துக்கும் எனக்கும் மத்தியில் தூரத்தை ஏற்படுத்து. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவோ அவ்வளோ தூரத்தை ஏற்படுத்து. அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். வெள்ளை ஆடையில் இருக்கக்கூடிய அழுக்கை எப்படி கழுவி சுத்தம் செய்ய முடியுமோ அதே போல யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை கழுகிவிடு. எவ்வளோ பெரிய அர்த்தம். ஒவ்வொரு நாளும் நாம் ஓத வேண்டியது. ஒவ்வொரு தொழுகையின் தக்பீர் கட்டின உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க, பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ். இந்த துவாவை எப்படி வாங்கிக்கிறாங்க தெரியுமா? தக்பீர் கட்டினவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருந்து என்ன செய்கிறாங்க, அல்ஹம்து சூராவை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்கள் தக்பீர் கட்டியவுடன் என்ன ஓதுகின்றீர்களோ அதை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராங்க, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். அல்லாஹும்ம ஹஸிலு ஹதாயா பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த். என்னுடைய பாவத்தை நீ என்ன செய், தண்ணீரை கொண்டு, பனிக்கட்டியை கொண்டு, ஆலங்கட்டியை கொண்டு சுத்தம் செய்வாயாக. எதெல்லாம் சுத்தம் செய்வதற்கான பொருள் அதையெல்லாம் கொண்டு என் பாவத்தை சுத்தம் பண்ணு. தொழுகையில் ஓதக்கூடிய துவா. இது நம்ம எத்தனை பேருக்கு மரணமாக இருக்குன்னு தெரியாது. மரணமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இல்லையா, இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு அரை மணி நேரம், நம்ம எப்போதுமே 12 மணிக்கு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி வர அரை மணி நேரம் தாமதப்படுத்த சொன்னோம். எதுக்காக அப்படின்னா அந்த அரை மணி நேரத்தை ஒரு பிரார்த்தனையை கற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு நாளையே வாய்ப்பு இருந்ததுன்னா தொழுகையினுடைய துவாக்களை அதுக்காக என்ன செய்வோம், நம்ம எடுத்து கூட தருவோம். இன்ஷா அல்லாஹ் அந்த துவாக்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கணும். அன்றாடம் ருக்கு சஜிதா செய்கிறோம், சுபஹான ரப்பியல் அஸீம், சுபஹான ரப்பியல் ஆலா. அதுதானே எப்போதும் அதுதான் ஓதுறோம். சுபஹான ரப்பியல் அஸீம்னு ஓதுறோம், சுபஹான ரப்பியல் ஆலான்னு ஓதுறோம். இதை தாண்டி சில பிரார்த்தனைகள் இருக்குது. சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. ருக்குவிலும் சஜிதாவிலும் ஓதுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறாங்க. சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. சுபஹானக அல்லாஹும்ம, யா அல்லாஹ் நீயே பரிசுத்தமானவன். ரப்பனா எங்களுடைய இரட்சகனே. அல்லாஹும்ம யா அல்லாஹ் இக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக.
எவ்வளோ தடவை அல்லாஹ்வை கூப்பிட்றோம் பாருங்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா, எங்களுடைய ரட்சகனே, யா அல்லாஹ் நீயே பரிசுத்தமானவன், யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாய். அல்லாஹ்வை திரும்ப திரும்ப அழைத்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு துவா. அல்லாஹ்வுடைய தூதர் ருக்கூலையும் சஜிதாவிலும் ஓதுன்னு சொன்னாங்க. இந்த ஒரு பிரார்த்தனை நாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஒரு துவா நமக்கு தெரியணும். அத்தஹியாத் ஓதுறோம், செலவாத் ஓதுறோம், அந்த பாதுகாப்பு தேட வேண்டிய 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்புறோம். அது இல்லாமல் அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்து வமா அலன்து வமா அஸ்ரர்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த அலம் பிஹி மின்னி வ அன்தல் முகத்திமு வ அன்தல் முஅக்கிர் லா இலாஹ இல்லா அன்த. யா அல்லாஹ், நான் முன்ன செஞ்ச பின்ன செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவாயாக. நீதான் ஆதியும் அந்தமும் நீயே, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை. அதனால் நான் முந்தி செஞ்ச பின்னால் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு. அத்தஹியாத்தில் ஓத வேண்டிய ஒரு துவாவாக சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுத்தாங்க. அத்தஹியாத்தில் இறுதியாக எல்லாவற்றையும் ஓதிய பிறகு, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். இந்த பிரார்த்தனை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இதெல்லாம் தொழுகையில் நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள். இதையெல்லாம் செய்வதற்கான, இதையெல்லாம் மனனம் செய்வதற்கான ஒரு நேரமாக நாம் நேரங்களை பயன்படுத்திக்கொள்ளணும். அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளிச்சிருக்கிறான். நல்லா விளங்கிக்கங்க. நம்மளோடு இருந்த பல சொந்தங்கள் நம்மள்ட்ட இன்றைக்கி இல்லை. கடந்த வருடம் நம்மோடு நோன்பு வைத்த தொழுத பலரும் இங்கே இல்லை. நெருக்கமாக இருந்த பலரும் நம்மை விட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் இல்லாமல் மீண்டும் எனக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறானா, இந்த கடைசி பத்தில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்து அதை நல்லபடியாக நல்ல அமல்களை செய்வதற்கு நாம் என்ன செய்வோம், பயன்படுத்தி கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு திருமறை குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிஸ்